வட மாநிலங்களில் கோடை வெயில் தாக்கம் அதிகரித்து வருகிறது. பல்வேறு பகுதிகளில் வெப்ப அலை வீசுவதால் பொதுமக்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் காலநிலை மாற்றம் மற்றும் வெயில் கொளுத்தி வருவதால் இமயமலை பகுதியில் இருக்கும் பனிப்பாறைகள் வேகமாக உருகுவதாக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து இஸ்ரோ வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இமயமலை பகுதியில் இருக்கும் ஏரிகளின் விரிவாக்கத்திற்கும் புதிய ஏரிகள் உருவாவதற்கும் பனிப்பாறை விரிவடைதல் வழிவகுக்கிறது. பனிப்பாறைகள் உருகுவதன் மூலம் உருவாகும் இந்த நீர்நிலைகள் பனிப்பாறை ஏரிகள் என்று அழைக்கப்படுகின்றன. கடந்த 38 ஆண்டுகளில் 2 மடங்கு வேகத்தில் பனிப்பாறைகள் உருகுவதால் ஏரிகள் சுற்றுச்சூழலில் மாற்றங்கள் ஏற்படுவது மட்டுமல்லாமல் பனிப்பாறை ஏரி வெடிப்பு, வெள்ளத்தின் அபாயமும் அதிகரித்துள்ளது என கூறப்பட்டுள்ளது. தெலுங்கு தேசம் கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடு தனது பிறந்த நாளை திருப்பதி அடுத்த கூடூரில் கொண்டாடினார். அப்போது பேசிய அவர், ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சி ஆட்சிக்கு வந்தவுடன் அரசு பேருந்தில் பெண்களுக்கு இலவச பயண திட்டம் அமல்படுத்தப்படும். தகுதி உள்ள அனைத்து பெண் பயனாளிகளுக்கும் மாதந்தோறும் முதல் தேதியில் 4000 வீட்டிலேயே நேரடியாக வழங்கப்படும். மகாசக்தி திட்டத்தின் மூலம் பெண்களை நாட்டிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவர்களாக மாற்றப்படுவார்கள் என தெரிவித்துள்ளார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.